3வது ஆண்டில் அடியெடுத்து வச்சு 2 மாதம் தான் ஆகுது. அப்படிப்பட்ட ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியடில் இந்த பைபோலார் பாலிடிக்ஸ் உடைச்சிருக்காங்கன்னா 102 இடங்களுக்கு மேல அவங்களுடைய வேட்பாளர்கள் முன்னிலையில் இருக்காங்க. இளைஞர்கள் ஓட்டை வச்சு விஜய் ஆட்சியை பிடிச்சிட முடியுமா அப்படின்னு. ஆனா இப்ப நம்ம தெளிவா பாக்குறோம், இளைஞர்கள் ஓட்டு மட்டும் விஜய்க்கு போகல. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ரெட் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு மறுபடியும் வணக்கம். நம்ம தேர்தல் முடிவுகளை தொடர்ச்சியாக காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவை தமிழக வாக்காளர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் தெரியுது. கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளே ஆன நடிகர் விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகம் 102 இடங்களுக்கு மேலே அவங்களுடைய வேட்பாளர்கள் முன்னிலையில் இருக்காங்க. ஸோ இந்த நம்பர் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி நம்ம இப்படி ஒரு நம்பரை பார்த்துருப்போமா, இல்லை இந்த நம்பரை பற்றி நம்ம பேசியிருப்போமான்னு தெரியாது. ஆனால் இப்போது வாக்கு எண்ணிக்கை மக்களோட முடிவு தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு. இதில் தமிழக வெற்றி கழகம் 102 இடங்களுக்கு முன்னணியில் இருக்காங்க. சிங்கிள் மெஜாரிட்டியை நோக்கி அந்த கட்சி நகர்ந்துட்டு இருக்கு. இது ஒரு தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டுகளுக்கும் மேலாக தமிழகத்தை திராவிட கட்சிகள் தான் திமுக இல்லைனா அதிமுக, அதிமுக இல்லைனா திமுக இப்படி மாறி மாறி ஆட்சி செஞ்சுட்டு இருந்த இந்த சூழ்நிலையில் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு 2026 மக்கள் நினச்சிருக்கிறது. இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு தெரியுது. இது நம்ம ஏர்லி ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட முடியுமான்னு தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட நிறைய தொகுதிகளில் 4 சுற்றுகளுக்கு மேலே வாக்குகள் எண்ணப்பட்டுருச்சு. கிட்டத்தட்ட நிறைய இடங்களில் 2000 8000 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேகா வேட்பாளர்கள் முன்னணியில் இருக்கிறத நாம் பார்க்குறோம். விஜய் அவர்கள் ஒரு கணிசமான ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை மக்கள் அவருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு தான் தெரியுது. விஜய் அவர்களை மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்னு தான் தெரியுது. திரு விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி குடும்பமாக எனக்கு வாக்களிக்க போகிறாங்க, வீட்டில் இருக்கிற குட்டீஸ் எல்லாம் நீங்கள் எனக்கு மாமாக்கு விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதை எல்லாரும் ஒரு கேலியாக ஒரு விமர்சனமாக முன் வச்சாங்க. ஆனால் இந்த முறை அது எல்லாமே ஒர்க் ஆகிருக்கு. விஜய் குடும்பமாக மக்கள் விஜய்க்கு வாக்களிக்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக சென்னை திமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதில் ஜெயலலிதா சில இடங்களில் சேதாரத்தை ஏற்படுத்தினாலும் பெரிய அளவுக்கான சேதாரத்தை விஜய் அவர்கள் ஏற்படுத்தியிருக்காரு. அந்த சேதாரம் எந்த அளவுக்கு அப்படின்னா, சிட்டிங் சிஎம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே 2500 ஓட்டில் பின்னடைவை சந்திச்சிருக்காரு. துணை முதலமைச்சர் 1300 ஓட்டில் பின்னடைவை சந்திச்சிருக்காரு. அப்படிங்கும் போதே சென்னையில் தாவேகாவுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா 2 பேருமே பின்னடைவில் இருக்காங்கும் போதே கிளியராக நமக்கு தெரிஞ்சிருச்சு. விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு சிட்டியில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு. தற்போது வரைக்கும் 35% மேலே தாவேகா வாக்குகளை வாங்கியிருக்கு. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நொடியில் தாவேகா 102 இடங்கள் முன்னணியில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ விஜய் அவர்கள் சரியாக பிரச்சாரத்துக்கு போகலை, பிரச்சாரத்தை ரத்து பண்ணுறாரு, சரியாக மக்களை சந்திக்கலை, நீங்கள் களத்துக்கு போய் வாக்கு சேகரிக்கணும், மக்களை மதிக்கணும், மக்கள் கீழே போங்க, சோஷியல் மீடியா அரசியல்லாம் எடுபடாதுன்னு வைக்கப்பட்ட பல விமர்சனங்களுக்கு விஜய் பதிலடி சொல்லியிருக்காரு. இனிமே தமிழக ஓட்டிங் பேட்டர்ன் இப்படி இல்லை, ஒட்டுமொத்த ட்ரெண்டுமே மாறுது, இனிமே இப்படி தான் இருக்கும். ஸோ இனிமே நீங்கள் அப்டேட் ஆகுங்க அப்படின்னு பழைய அரசியல்வாதிகளுக்கும் பழைய ஓட்டு போட்டுட்டு இருந்த வாக்காளர்களுக்கும் விஜய் ஒரு மெசேஜ் சொல்கிறாரு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஒட்டுமொத்த தமிழக அரசியல் பேட்டர்னே விஜய் புரட்டி போட்டிருக்காரு அப்படின்னு தான் எடுக்கணும். எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை விஜய் கொண்டு வராரு. குறிப்பாக ஆளும் திமுக ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு. அதிமுக கிட்டத்தட்ட கடந்த முறை மாதிரியே ஒரு 77 இடங்களில் முன்னிலை வகிக்கிறாங்க. திமுக கிட்டத்தட்ட 105 இடங்களுக்கு மேலே பின்னடைவை சந்திச்சிருக்காங்கும் போது எல்லாரும் அதிமுக ஓட்டை தான் விஜய் எடுப்பார் அப்படின்னு தொடர்ந்து பேசப்பட்டு இருந்தது. ஆனால் அவர் பெரும்பாலான அளவு திமுக ஓட்டை தான் எடுத்திருக்காருங்கிறதுக்கு நமக்கு இந்த நம்பர்ஸ் தெரியுது. கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னது மாதிரி தான் நிதர்சனமாகவே நடந்திருக்கு. ஆரம்ப கட்டத்தில் நம்ம பார்த்துருப்போம், தபால் ஓட்டு எண்ணும் போது நம்ம பார்த்துருப்போம் திமுகவுக்கு ஓரளவுக்கு சிமிலர் அப்பர் ஹேண்ட் இருந்தது. முன்பு மாதிரி இல்லைன்னாலும் ஓரளவுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருந்தது. அதன் பிறகு இவிஎம் உடைச்சதுக்கு அப்புறமே நம்ம பார்த்தோம். இப்போ ஏர்லி ட்ரெண்டுன்னு நம்ம எவ்வளோ நேரம் சொல்ல போகிறோம்னு தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட 2000 ஓட்டு 3000 ஓட்டு முன்னிலையில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. சிட்டிங் சிஎம் ட்ரையல் பண்ணுறாரு அப்படின்னா, இதுக்கு முன்பாக இந்த காட்சியை நம்ம எங்கேயாவது தமிழ்நாட்டில் பார்த்துருக்கோமான 96 ஜெயலலிதா அவர்கள் ட்ரையல் பண்ணதை பார்த்துருக்கோம். 91 கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஹார்பர் தொகுதியில் கரை சேர்ந்தேன், துறைமுகத்தில் கரை சேர்ந்தேன் அப்படின்னு சொன்னார். இந்த 2 முறைக்கு அப்புறம் நம்ம பார்த்ததே கிடையாது. ஸ்டாலின் இதற்கு முன்பாக ட்ரையல் ஆயிருக்காரானா 2011 ட்ரையல் ஆயிருக்காரு. சைதை துரைசாமி அங்கே போய் வேட்பாளராக ஜெயலலிதா அவர்கள் நிறுத்துறாங்க. கடைசி ரவுண்டில் ஒரு 2000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சார். அது இப்போ வரைக்கும் கோர்ட்டில் கேஸ் நடந்து தீர்ப்பு இப்படி தான் போயிட்டு இருக்குது. அது இப்போ நம்ம பார்க்குற 2 தொகுதிகளில் விஜய் போட்டிக்கிட்டார்.
பெரம்பூர், திருச்சி கிழக்கு. நம்ம காலையில் பார்த்தோம் ஆர்டி சேகரை மீறி பெரம்பூரில் வந்து விஜய் அவர்கள் ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்து முன்னிலையில் போயிட்டு இருக்கிறார் அப்படின்னு. திருச்சி கிழக்கு வந்து ஒரு சைடு பார்த்தா பின்னடைவுன்னு ஸ்டார்டிங்கில் வந்தது, அதன் பிறகு முன்னிலைன்னு வந்தது. இப்போ 2 தொகுதியிலையுமே கம்ஃபர்டபுளாக அவர் லீடிங்கில் இருக்கிறாருங்கிறது தெரிய வருது. ஒருவேளை 2 தொகுதியிலையும் வெற்றி பெறும் பட்சத்தில் ஒரு தொகுதியை அவர் ரிசைன் பண்ணக்கூடும், அது திருச்சி கிழக்காக இருக்கக்கூடும்னு என்னுடைய அனுமானம். ஒரு 110 இடங்கள் அந்த மாதிரி வராரு அப்படின்னா, இப்ப திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளும் சரி, இல்ல அதிமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளும் சரி, ஏன் அதிமுக கூட இந்த கூட்டணி எல்லாம் முறிச்சிட்டு விஜயோட சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லப்படுது. ஏன் காங்கிரஸ் 2029 நம்ம பார்த்துக்கலாம், இப்போ நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸை பார்த்துக்கலாம். அது இல்லாம காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஒரு 5 இடங்களுக்கு மேல லீட்ல இருக்காங்க. அவங்க கூட்டணியை திமுகவோட முறிச்சுக்கிட்டு நாங்க விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறோம், விஜய்க்கு வெளியில இருந்து நாங்க ஆதரவு கொடுக்குறோம்னு ஒருவேளை வந்து காங்கிரஸ் ஒரு 5 இடங்களுக்கு ஆதரவு கொடுத்தது அப்படிங்கிற பட்சத்திலையும், விசிகா ஒரு 2 இடங்களுக்கு ஆதரவு கொடுக்குதுங்கிற பட்சத்திலையும், அதே மாதிரி வந்து திரு பிரேமலதா அவர்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுக்கிறாரு. ஈவன் அன்புமணியை கூட விஜய்க்கு ஆதரவு கொடுக்கிறார். இந்த அதாவது திமுக அதிமுக மேஜர் திமுக அதிமுக பாஜகவை தாண்டி மீதி இருக்கிற சிறு கட்சிகள் எல்லாரும் விஜயை ஆதரிக்கிறாங்கன்ற பட்சத்துல இவங்கெல்லாம் நாங்கள் வெளியில இருந்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். ஏன் இல்லைன்னா விஜய் அவர்களே முதல் மாநாட்டில் சொன்ன மாதிரி யார் வந்தாலும் அவங்களுக்கு ஆட்சியில் பங்கு அப்படின்ற இடத்துல அந்த வாதம் இப்ப பெரிய அளவுக்கு வைக்கப்படுது. ஸோ ஆட்சியில பங்கு அப்படிங்கும்போது இவங்க எல்லாரும் வந்தாங்கன்னா இவங்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு அமைச்சர் அப்படிங்கும் போது அவங்க எல்லாரும் விஜய் நோக்கி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திமுக அதிமுக தனித்து விடப்படுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. விஜய் அதிமுகவோட சேர்ந்து தான் கூட்டணி அமைக்கணும்ன்ற வாய்ப்பு அவருக்கு இல்லை. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட உங்க நம்பர் படி பாத்தீங்கன்னா 104 இடங்கள் இருக்கிறாரு. இன்னும் வந்து ஒரு 15 இடங்கள் தான் வந்து அவருக்கு 14 இடங்கள் தான் தேவைங்க போது அதிமுக திமுகவை தவிர்த்து இருக்கிற மற்ற எல்லா கட்சிகளும், அதாவது மதசார்பற்ற கட்சிகள் எல்லாரும் கூட எடுத்துக்கலாம். அதிமுக நீங்க சொன்னது போலதான் அதிமுக கூட்டணியில இருக்கக்கூடிய பாமக அதுல வெற்றி பெற்றவங்களா இருக்கட்டும், ஏன் இவங்க திமுக கூட்டணியில காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஜெயிச்சிருக்காங்க, ஏன் கம்யூனிஸ்ட் கூட ஜெயிச்சிருக்காங்க. கம்யூனிஸ்ட் வந்து சொல்லுவாங்க என்னன்னா, இப்போ நாங்க வந்து 96லயே நாங்க அந்த பிரதமர் பதவியை விட்டு கொடுத்தோம். ஆனா இந்திய கம்யூனிஸ்ட் அந்த நிலைப்பாடு எடுக்கல. இந்திரஜித் குப்தா அவர்கள் வந்து ஹோம் மினிஸ்டரா இருந்தார் அந்த கவர்மெண்ட்லயும் கூட. அவங்க ஒருவேளை அமைச்சரவைக்கு போகலாம்ல, ஏன்னா இப்ப இந்தியாவில் அவங்க எங்கேயுமே ஆட்சியில் இல்லை. கண்டிப்பா இப்ப நமக்கு இந்த நம்பர்ஸ் வச்சு பார்க்கும்போது உறுதியா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தாவேகா திரு விஜய் அவர்கள் தான் முதலமைச்சருங்கிறது நமக்கு கிட்டத்தட்ட நம்ம ரொம்ப சீக்கிரமா டிக்ளேர் பண்றோமான்னு தெரியல. ஆனா 10:30 மணி நிலவரப்படி பார்க்கும்போது இந்த நம்பர்ஸ் இனிமே மாறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை ட்ரெண்டிங் போகுதுன்னே வைங்க, இது இனிஷியல் ட்ரெண்டாவே இருக்கட்டும். தாவேகா இப்ப 105 இருக்காங்களா, 20 சீட்டை குறைச்சிக்கங்களே, 85 வந்துருவாங்களே. அப்படி அந்த மாதிரி தான் அதிமுக 78 இருக்காங்களா, ஒரு 10 சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னா 88 வந்துருவாங்களே. திமுக இதை விட அதிகமாகுங்கிற எண்ணம் எனக்கு இனி கிடையாது. நீங்க சொல்றது கரெக்ட். தாவேகா இந்த நம்பர்ஸ்லயே மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க நான் சொன்ன கணக்கு தான். அதிமுக திமுக பாஜக அல்லாத மதசார்பற்ற மற்ற கட்சிகள் எல்லாரையும் அரவணைச்சு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்ற அந்த முழக்கத்தை முன் வச்சு அவங்க எல்லாரும் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அமைச்சர் கொடுத்தா கூட தாவே காட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு. அதிமுக திமுக பாஜக தனித்து விடப்படுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக. விஜயகாந்த் அவர்களால அந்த பைபோலார் பாலிடிக்ஸை உடைக்க முடியல. மிக பெரிய அளவில் அவர் 2006லயும் ட்ரை பண்ணாரு, 2009லயும் ட்ரை பண்ணாரு. கடைசியில் 2011 அவர் அதிமுகவோட கூட்டணியில போய் சேர நிலைமை ஏற்பட்டுச்சு. ஒரு பைபோலார் பாலிடிக்ஸை மூப்பனார் நினைச்சு உடைக்க முடியல, இவர் விஜயகாந்த் நினைச்சு உடைக்க முடியல. ஆனா விஜய் அவர்கள் நீங்க சொன்னது போல 3 ஆண்டுகளான 3வது ஆண்டுல அடியெடுத்து வச்சு 2 மாதம் தான் ஆகுது. அப்படிப்பட்ட ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியட்ல இந்த பைபோலார் பாலிடிக்ஸ் உடைச்சிருக்காங்கன்னா அது தமிழ்நாடு அரசியல்ல மிகப்பெரிய மைல்கல் தான். மிகப்பெரிய ஒரு மைல்கல். நம்ம இதுவரைக்கும் பார்க்காத நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வா தான் இது வந்து பார்க்கப்படுது. நீங்க பாருங்க, எந்த தொகுதியை வேணா எடுத்துக்கோங்க, அந்த தொகுதியில தாவேகா ஓட்டு போட்டவங்களுக்கு இந்த வேட்பாளருக்கு யாருங்க உங்க வேட்பாளர், விசில் சின்னத்தோட வேட்பாளர் கேட்டா கூட தெரியுமா தெரியல. நான் விஜய் அவர்களோட வெறும் ஃபேஸ் வேல்யூவை வச்சு அந்த கட்சி 104 முதல் தேர்தலே போகுது. என்னன்னா வேட்பாளர்களுடைய அறிமுகம், லோக்கல் அவர் ஃபேஸ் வேல்யூவா இருக்காரு, பெரும் பணம் வச்சிருக்காரு, பெரிய அளவுக்கு வாக்குகளுக்கு பணம் கொடுக்கப்படுது என்ற மாதிரியான எந்த விஷயங்களும் இந்த தேர்தலில் எடுபடலை. அது இனிமே எடுபடுமான்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்த தேர்தலில் விஜயுடைய அலை சுனாமி மாதிரி களத்துல வந்து அடிச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அதுல பெரிய அளவுக்கு அந்த சுனாமியில மாட்டினது திமுகவும் திமுக கூட்டணி கட்சிகளும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதிமுக வந்து கடந்த முறையை விட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான் இருந்திருக்காங்க. கடந்த முறை வந்து 75, இந்த முறை கூடுதலா 3 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது திமுக விஜய் கிட்ட எங்க கோட்டை விட்டுருக்கு? திமுக விஜய் கிட்ட அவரை கணிசமா திமுகவோட வாக்குகளை விஜய் எடுத்துட்டாரு. எங்க கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்னா, விஜய் வந்து தனிச்சு நின்று நான் வந்து உங்களுக்கு ஒரு இடத்த கொடுக்குறேன், இந்த கட்சிக்கு மாற்று வாரிசு அரசியல், நான் வந்து மதச்சார்பின்மை பக்கத்துல தான் நிக்க போறேன், நான் பாஜகவோடலாம் சேர மாட்டேன் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, இளைஞர்கள் வந்து ஒரு பெரிய அளவுக்கு மாற்றத்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது அப்கோர்ஸ் இது வெறும் இளைஞர்கள் ஓட்டு போட்டு இப்படி வர முடியாது. கண்டிப்பா எல்லா தரப்பும் ஓட்டு போட்டிருக்கு.
விஜயுடைய செல்வாக்கு கீழே குறிப்பா நம்ம மறுத்தாலும் சரி புறக்கணிக்க முடியாத ஒன்று சமூக வலைதளம் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இந்த தேர்தலில் ஏற்படுத்தியிருக்கு. கள அரசியல், களத்தில் வேலை செய்யணும், பூத் கமிட்டி போடணும், அதுக்கப்புறம் நிறைய இடங்கள்ல தேர்தல் பணிமனை அமைக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த தேர்தல் பெரிய அளவுக்கு முறியடிச்சிருக்குன்னு சொல்லணும். சமூக வலைதளங்கள் ஒரு பெரிய எப்படி 2014 பிரதமர் மோடி அவர்கள் வெற்றிக்கு அந்த அவ்வளவு பெரிய மார்ஜின் 10 ஆண்டுகள் காங்கிரஸோடைய ஆட்சிக்கு அப்புறம் தூக்கி எறியறது அந்த ஒரு சோசியல் மீடியாவை எப்படி ஒரு பெரிய காரணமா பயன்படுத்தப்பட்டதோ அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்ப இந்த எலெக்ஷன்ல சமூக வலைதளம் குறிப்பா தாவேகாவுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கி இருக்காங்கன்னு தெரியுது. இன்னொரு விஷயத்தையும் அவங்க உடைச்சிருக்காங்க. திமுகவிற்கு அவரே சொல்லுவார், நம்மளை விசில் அடிச்சாங்க குஞ்சுகள்னு யாரும் நினைச்சிடக்கூடாதுன்னு. விஜய் அவர்களோட எண்ணமா கூட அது இருந்திருக்கலாம், வெறும் இளைஞர்கள் ஓட்டு தான் இருக்குமோன்னு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நிறைய மூத்த பத்திரிகையாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இளைஞர்கள் ஓட்டை வச்சு விஜய் ஆட்சியை பிடிச்சிட முடியுமா அப்படின்னு. ஆனா இப்ப நம்ம தெளிவா பாக்குறோம், இளைஞர்கள் ஓட்டு மட்டும் விஜய்க்கு போகல, எல்லா வயதுடையவர்களுடைய ஓட்டுமே விஜய்க்கு தெளிவா விசில் சின்னத்துக்கு விழுந்திருக்கு அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்கறோம். நம்ம ரொம்ப கிளியரா நம்ம அந்த நம்பர்ஸ் தான் பாக்குறோம். குறிப்பா பெண்கள் விஜய்க்கு கணிசமா வாக்களிச்சிருக்கிறத நம்ம இந்த நம்பர்ஸ்ல பாக்குறோம். ஏன்னா இந்த முறை பெண்கள் தான் கூடுதலா ஒரு 2% வாக்குகள் இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு எல்லா முக்கியமான ஸ்டார் கேண்டிடேட்ஸும் பிக் ஷாட்ஸும் முன்னாள் அமைச்சர்களும் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எல்லாருமே தாவேகாவுடைய அந்த சுனாமி அலையில சிக்கி பின்னடைவை சந்திச்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இது ரொம்ப ரொம்ப மினிமல் சான்ஸ் தான். இருந்தாலும் கேட்குறேன், பீகார்ல நீங்க பாப்பீங்க, கர்நாடகா நம்ம மேற்கோள் காட்டினோம், பீகார்ல நீங்க பாப்பீங்க எப்பவுமே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இந்த எலெக்ஷனை விட்டுருங்க, 25 விட்டுருங்க, இதற்கு முன்பாக வரைக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா லல்லுவோட இதாக வரும், ஆர்ஜேடி தான் வரும். ஆனா 2வது 3வது வாங்கின பிளேயர்ஸ் எப்பவுமே கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைப்பாங்க. ஒருவேளை தாவேக்கா நினைச்ச மாதிரி பாருங்க, எங்களை தோக்கடிக்கணும்னா இனி திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சாதாங்க முடியும்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த முறை நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? 99ல் 0.1% வாய்ப்பு இருக்கா? ஸோ நம்ம எல்லா ப்ராபபிலிட்டியும் பேசுறோம். எப்படி நீங்க என்ன வேணாலும் யோசிக்கலாம். இனி திமுக என்ன ஆகும், அதிமுக என்ன ஆகும், தாவேகா தான் இனி தமிழக அரசியல் எதிர்காலமா, நம்ம என்ன விஷயங்கள் வேணா நம்ம பேசலாம். ஆனா இப்போ இருக்கிற சூழ்நிலையில தமிழக வெற்றி கழகம் அந்த இடத்தை நோக்கி நகர்றாங்க அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். ஸோ தமிழ்நாட்டுக்கு அதிமுக திமுக அல்லாத ஒரு புதிய முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வர இருக்காரு, திரு விஜய் அவர்கள் வர இருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த இப்போ போயிட்டு இருக்கிற இந்த நம்பர்ஸை வச்சு குறைக்கணும். ஏன்னா இந்த நம்பர்ஸ் விஜய்க்கான நம்பர்ஸ் கிராஜுவலா ஏறிட்டே தான் இருக்கு. 103, 104 இளைஞர்களை அரசியல் படுத்தவே இல்லைன்னு நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு வர்றீங்க. அரசியல் படித்திருக்க வேண்டிய பொறுப்பு யாரோடதுன்னு இவ்வளவு நாள்ல இருக்குல்ல. கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு முக்கியமான இடத்துல தாவேகா இருக்குன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. சோ தாவேகா இன்னும் என்ன பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு நம்ம அடுத்த இடத்துல பேசலாம். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.